வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது ப்ரோக்கலி பொரியல். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ப்ரோக்கலி பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ப்ரோக்கலி 1 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பட்டை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சீரகம், பெப்பர் 1 கரண்டி, 1/4 கரண்டி மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஓகேவா, ப்ரோக்கலி இந்த மாதிரி சைஸாக வெட்டி வைக்க வேண்டியதான் சின்னதாக. இப்போ நான் கட் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ நான் தண்ணி அடுப்பில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ரோக்கலியை இதில் போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் தான். ஓகேவா, ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நான் அடுப்பை அவிச்சிட்டேன். ரொம்ப வேக வைக்காதுங்க, ஒரு அளவுக்கு வேக வச்சுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு இதில் போட்டுருவோம். வடிகட்டிடுங்க. ஓகேவா, பாருங்கள் வடிகட்டி போட்டிருக்கேன். நல்லா வடிகட்டுட்டோம். ஓகேவா, இப்போ நான் இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இரும்பு சட்டி நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஓகேவா, இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம சோம்பு சீரகத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வேகட்டும். ஓகேவா, வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அது கூட பட்டை மிளகா முதல்ல சேர்த்துருவோம். ஓகேவா, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அது கூட ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வேக விடுங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு. ஓகேவா, நல்லா வேக விடுங்க. அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்குங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஓகேவா, நல்லா வாசமாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட 1/4 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம அது கூட ப்ரோக்கலி சேர்த்துடலாம். ப்ரோக்கலி ஏற்கனவே நம்ம சுத்தங்க வேக வச்சனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அனல் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. அது கூட நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம். உப்பு பார்த்து போட்டுங்க. உப்பு கணக்காக போட்டுக்குங்க. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வேகட்டும். அது கூட நம்ம ரெடியாக பெப்பர் சேர்த்துக்குவோம் உரப்புக்கு. உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணும்னா அது கூட சேர்த்துங்க. எவ்வளோ பெப்பர் சேர்த்தாலும் நல்லா உரப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா, போட்டாச்சு. நம்ம அனல் குறைவா வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகேவா, பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. உடனே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் வேக விடாதுங்க. ஏன்னா மதியம் நம்ம தண்ணியில் வச்சு அவிச்சிட்டோம். இப்போ அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம். இந்த ப்ரோக்கலி ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாருக்குமே நல்லா ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கோமினை எனக்கு சொல்லுங்கள். சுவையான ப்ரோக்கலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.